நேற்று நைட்டு ஒரு வீடியோ போட்டேன், மார்னிங் அதை டெலீட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப கத்துன்னு கத்தி போட்ட கேவலமா இருக்கு, அதனால நான் டெலீட் பண்ணிட்டேன். அதில் என்ன சொல்லணும்னு நான் சொல்லியிருந்தேன், அதை நான் பின்னாடி சொல்லுவேன்னு சொன்னேன். அதுக்கு தான் இப்போ மறுபடியும் இப்போ லைவுக்கு வந்தேன். இங்கே நடக்கிற பிரச்சனைகள் நாளுக்கு நாள் என் மைண்டை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனில் நான் ரொம்ப 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 திண்டாடி போய் தான் இருக்கேன். என்ன அதிகாரத்தில் என்னை இப்படி வச்சு இந்தியன் கவர்மெண்ட்டும் சிங்கப்பூர் கவர்மெண்ட்டும் என் மேலே இவ்வளோ ஆளுமை செலுத்தணும்? என்கிட்ட எந்த அக்ரிமெண்ட்லையும் அவங்க சைன் பண்ணல. எனக்கு 44 வருஷம் முடிஞ்சு 45வது வருஷம் நடக்குது. என் பொண்ணு 16 இயர்ஸ் கம்ப்ளீட்டட். என் மேலேயே என்கிட்டயே என் மேல இவ்வளோ தூரம் ஆளுமை செலுத்தி என்கிட்ட இப்படி பிளாக் மேஜிக்கை காமிக்கிறதுக்கு என்கிட்ட எந்த விதமான அக்ரிமெண்ட்டும் அவங்க போடலை. இதை தாண்டி எனக்கு பிறந்த என் குழந்தை மேல எப்படி இவ்வளவு தூரம் அவங்க ஆளுமை செலுத்த முடியும்? அதிகாரமும் ஆணவம் திமிரும் இவ்வளோ தூரம் கெஞ்சிட்டோம், இவ்வளோ தூரம் கதறிட்டோம், ஆனா எந்த பதிலுமே கிடையாது. யாரை திட்டி போட்டேன் நான் நேற்று நைட்டு? நரேந்திர மோடி, திரு நரேந்திர மோடி, மிஸ்டர் லீ குவான் யூ அவரோட லேட் மிஸ்டர் லீ குவான் யூ அவரோட பையன் மிஸ்டர் லீ, அவங்களையெல்லாம் கண்ணா பின்னான்னு திட்டி தான் போட்டேன். இவங்க என் மேல அதிகாரம் பண்ணி என் உடம்ப டேமேஜ் பண்றதுக்கு இவங்களுக்கு உரிமை இருக்காமா? அவங்கள நான் திட்டி போடுறதுல எனக்கு உரிமை கிடையாதான். எந்த அதிகாரத்துல அப்ப என் மேல இவ்வளவு தூரம் ஆளுமை செலுத்துறாங்க? என்கிட்ட எந்த விதமான அக்ரிமெண்ட்லயும் சைன் பண்ணாம அவங்க மிலிட்டரி போர்சஸ் வச்சோ அவங்க ஆர்மி போர்சஸ் வச்சோ என் மேல இவ்வளோ தூரம் ஒரு ரிசர்ச் பண்றாங்களே, அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு இவ்வளோ தூரம் என் மேல ரைட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு? எந்த விதமான அதிகாரத்தோட என் மேல இவ்வளவு தூரம் ரைட்ஸ் எடுத்துக்கிறாங்க? எந்த பண்ணியோட பீய தின்னுட்டு இப்படி போதையில ஆடுறாங்க? இப்படிதான் கேட்டேன். அந்த அதாவது ஒரு நாட்டோட தலைவனோட பேரை சொல்லி, பிரைம் மினிஸ்டரோட பேரை சொல்லி நம்ம பேசணும், அந்த நாட்டுக்கே அவமானமாமா. சோ அந்த நாட்டோட தலைவன் தப்பு செஞ்சா அப்ப அந்த நாடே பொறுப்பெடுத்துக்குமா? அப்படிதான் இப்படி எல்லாம் ஆடுறாங்க. இங்க வந்து சிலர்லாம் வச்சிருக்காங்க, அவங்க பேச்ச கேட்டு கண்ணா பின்னான ஆடுறாங்க. ஒன்னும் சொல்லிக்கிறதுக்கு இல்ல. நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், இது வரைக்கும் நடக்கல. தானா நான் இங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிற இதை மாத்தி பப்ளிக்ன்ற மாத்திர இதில் நான் செலக்ட் பண்றேன் பிரைவசிக்கு. ஏன்னா இதை நான் பப்ளிக்கா போடலான் இருக்கேன். என்ன நடக்குதோ பார்க்கலாம். எனக்கு இது முடிவணும். இது ஒரு முடிவை நோக்கி போகணும். அவ்வளோ பிரச்சனைகளை இங்கே நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் எந்த ரேடியோ சேனலை ஓப்பன் பண்ணாலும் சரி, எங்களோட சம்மந்தமாக தான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரதும் நியூஸ் வரதும். ஏன் சினிமாவில் கூட, ஏன் இந்த ஜனநாயகம் ரிலீஸ் ஆக போகுது, கண்டிப்பாக அதில் என்னோட துணுக்குகள் ஏதோ ஒன்று இருக்கும். பொன்னியின் செல்வன்லேயே இருந்துச்சு. பொன்னியின் செல்வன்ல ஆரம்பிக்கும் போது வர அந்த ஷூட்டிங் ஸ்டார் ஒன்று இருக்குமே, அதை வச்சுதான் இங்க ஆரம்பிச்சாங்க. அது நாங்க இங்க பார்த்தோம். அதை வச்சுதான் இங்க வேணும்னே ஒரு ஆள் வந்து ட்ரான்ல அந்த ஒரு ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி ஒரு கிரியேட் பண்ணிட்டு நாங்க இங்கே உட்காந்து பாக்குறோம். எந்திரிக்கிறதுக்குள்ள போயிட்டாங்க. எந்திரிச்சு வெளியே போய் பாக்குறதுக்குள்ள அங்க இருந்து ஒரு ஸ்டார் மாதிரி அப்படி போச்சு. இல்ல, யாரு கொடுக்கற தைரியத்துல என் மேல இப்படி கை வைக்கிறாங்க? யாரு கொடுத்த தைரியத்துல இவ்வளோ அதிகாரமும் காம்பன்சேஷன் கொடுத்தா எல்லாமே சரியா போயிருமா? இங்க மணி காம்பன்சேஷன் பண்ணிட்டா எல்லாரும் அடங்கி பேசாம இருந்துடணுமா? எவ்வளவு அதிகாரத்துல இவ்வளவு தூரம் ஆடுறாங்க. ஒரு எளியரை வச்சு ரிசர்ச் பண்ற மாதிரி இவ்வளவு தூரம் ஆடுறாங்களே. என் உடம்பு பூரா பொத்தல் போட்டு என் 44 வருஷத்தை திருடினதும் இல்லாம என் பொண்ணு எவ்வளவு ஆரோக்கிய குறைபாடோட பிறந்தா, எவ்வளவு கஷ்டப்பட்டா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், இப்போ வரைக்கும் பட்டுட்டு இருக்கேன். எந்த பணியோட பீய தின்னுட்டு இந்த நாட்டு தலைவர்கள் எல்லாம் இப்படி என்ன வித்து திங்கிறீங்களே, அசிங்கமா இல்ல? இதுல உதயநிதி ஸ்டாலின் பிசாசு படத்துல அந்த வில்லனுக்கு கேக்டஸ் பிரசன்ட் பண்ணுவா. அப்படி அந்த வில்லன் வருவா, அப்படி கார்ல வருவா. அப்படி பார்த்தா உதயநிதி ஸ்டாலினுக்கு கண்ணு தெரியாது. நீங்க அவங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேக்டஸ், அதாவது சப்பாத்தி கல்லி, அதை வந்து பிரசன்ட் பண்ணுவாங்க.
அதை வாங்கிட்டு போயிடுவா. அப்படி அதே படத்துல கால் ஊனமா வந்து ஒரு செகண்ட் ஹீரோயின், அவங்க அம்மா பேர் வசந்தா, என் அம்மா பேர் அசுந்தா. அவளை நான் அப்படிதான் இப்ப கூப்பிடணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு என் வாழ்க்கையில ஆட்டம் ஆடி இருக்கா. என்னையும் ஊனமா உட்கார வைக்காத குறையா என் காலு, கை, ஷோல்டர், உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பிரச்சனை. 1008 பிரச்சனை. எந்த பிரச்சனைக்கு நான் டாக்டர்கிட்ட போகணும்னு தெரியல. அந்த அளவுக்கு ஊசி வச்சு ரணமா குத்துறதும் இல்லாம எல்லா விதமான பிரச்சனைகளும் என் உடம்புல வர வச்சிட்டு இருக்காங்க இப்ப. பட் நான் ஆரோக்கியமா தான் இருக்கேன். மோரோவர், ஆனா என் உடம்புல அவங்க கம்யூனிகேட் பண்றது என்னால நல்லா உணர முடியுது. அவங்க அதையும் சொல்றாங்க. நான் இப்ப 2-3 வீடியோ வந்து பப்ளிக்கா போட்டிருக்கேன். அதில் பிளாக் மேஜிக் சினிமா ஆர்டிஸ்டஸ் எல்லாம் அங்கே கலந்துருப்பாங்க. ஒரு மேஜிக் ஷோ பண்ற மாதிரி. நாகார்ஜுனோட பையன் அவங்க வந்து அதுல கலந்துருப்பாரு. இது நான் வீடியோ போட்ட உடனே, நைட்டு நான் வீடியோ போட்ட உடனேயே யாரோ ஒரு ட்வின்ஸ் இங்க ஐடென்டிக்கல் ட்வின்ஸா இருக்காங்க. அவங்களோட ஃபிங்கர் கைரேகைகள் கூட ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லி போடுறாங்க. அதாவது யாரும் எங்கேயோ பேசின தகவல். இங்க நரேந்திர மோடி பத்தியோ, சிங்கப்பூர் முன்னாள் பிரதமர் திரு லீ அவரை பத்தியோ, இல்ல மறைந்த லீ குவான் யூ அவரை பத்தியோ நான் திட்டுனேன்னா அதே மாதிரி அச்சு பிசகாம வேற யாரோ எங்கேயோ அந்த வார்த்தைகள் எல்லாம் பேசியிருக்காங்க. அதை நான் இங்க ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி உடனே அது சம்பந்தமா ஒரு வீடியோ போடுறாங்க. அவங்க சொன்னாங்க, நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டே நான் அதை வீடியோ போட்டேன். இதெல்லாம் எப்ப வெளிவரும் தெரியல, பார்க்கலாம். அவங்க எல்லாம் சொன்னாங்க, நான் செஞ்சேன், இப்ப செஞ்சிட்டு இருக்கேன். அப்படிதானே? என்னால முடியலைங்க, ரொம்ப ரணமா இருக்கு. நைட் 2 மணி வரைக்கும் தூங்க விட்றதில்ல. அதுக்கு மேல நான் வெளியே போய் படுத்து தூங்குறேன். வீட்டுக்கு வெளியே 5 மணி. ஏன்னா எல்லாரும் எந்திரிச்சு நடமாட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால வெளியே அவசரமா ஓடி வந்து மறுபடியும் வீட்டுக்குள்ள படுத்து தூங்குறேன். காலையில 10 மணிக்கு தான் எந்திரிக்கிறோம். அப்நார்மலான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம் நானே என் பொண்ணும். ரொம்ப மூச்சு திணறல் அதிகமாகவே இருக்கு எப்போதுமே. என்னை சுற்றி ட்ராமா நடந்துட்டு இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. என் பொண்ணோட பாஸ்போர்ட் ரெனிவல் பண்ண விட மாட்டேன்ட்டாங்க. அந்த ஆளோட பேர் கூட சேர்ந்து இருக்கு. நான் மாற்றணும்னு சொன்னால் நீங்கள் போய் பேரை மாற்றிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க அங்கே போன உடனே. ஏன்னா அங்கே இனிஷியல் இருக்காம. இனிஷியல் வேண்டாமாமா. இனிஷியல் வேண்டான்னு எங்கேயாவது சொல்லுவாங்களா? இந்தியாவில் எல்லாருக்குமே இனிஷியலோட தான் பேரே அச்சிடப்படுது எல்லா இடத்துலையும். இனிஷியல் வேண்டான்னு சொல்லுவாங்களா? பாஸ்போர்ட்டுக்கு புது ரூல் வந்திருக்கு. பாஸ்போர்ட்டில் இனிஷியல் போடக்கூடாது. நீங்கள் போய் கசட்டில் பேர் மாற்றி நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அந்த மாதிரி பேரை மாற்றிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களோட பாஸ்போர்ட் ரினிவல் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அது எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அப்புறம் நான் எங்கேயும் ட்ராவல் பண்ண முடியாது. இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சுருக்காங்க எல்லா இடத்துலையும் எங்களை. நாங்கள் பேசுகிற எல்லா விஷயமும் வெளியே எல்லாருமே எங்களுக்கு செயல்படுறாங்கங்க. அதே மாதிரி செயல்படுறாங்க. நாங்கள் இப்போ எதுக்கு பேர் மாற்றணும்? எனக்கே காசு பிரச்சனை ஏகப்பட்டது இருக்குது. வேலை வெட்டிக்கு போகிறதில்ல. இருக்கிற காசை வச்சு நான் சமாளிக்கலாம்னு வாழ்ந்துட்டு இருக்கேன். அது இதையும் விற்று. சரி, பாஸ்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆச்சுன்னு போய் ரினிவல் பண்ண போனால் அதை கூட ரினிவல் பண்ண விடலை. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் முடக்கிறாங்க. நாங்கள் ஏதாவது கடைக்கு போனாலும் சரி, இல்லை நாங்கள் கீழே என்ன பண்ணினாலும் சரி, அதுக்குண்டான எல்லா விஷயமும் ஒவ்வொரு ஆளுகளை வச்சு இங்கே ட்ராமா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. போகிற வர இடமெல்லாம் ஸ்மோக் பண்ணிட்டு வருவாங்க. நாங்கள் வந்து போய் அவங்க கூட சண்டை போடணும். நாங்கள் எதுக்குங்க போய் சண்டை போடணும்? எங்களுக்கு தேவையில்லை. வீட்டுக்குள்ளேயே ஒரு சாக்கடை பண்ணி பால்ராஜை உட்கார வச்சு 24 மணி நேரமாக ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பான். நானே போய் அந்த ஆளுக்கு சிகரெட் வாங்கி கொடுக்கணும். அந்த அளவுக்கு கேவலமாக நடப்பான். அது 2 சிகரெட்டாக தான் வாங்குவோம், முழுசாக வாங்க மாட்டான். கடை வீடுன்னு அலைஞ்சிக்கிட்டே இருப்போம். அவன் வீடு கேட்கறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. அவன் என்ன வேணா பண்ணுவான். இதெல்லாம் நான் பார்க்காத மாதிரி நாங்கள் போயிட்டே இருக்கணும். அது முக்கியமாக நான் அப்போ இருந்து ட்ரைனிங். ஆமாம், இப்போ நான் அனுபவிக்கிற வாழ்க்கை
டெய்லியுமே பிரச்சனையாக தான் இருக்குது. எப்போ இதுலேருந்து விடுதலைன்னு எனக்கு தெரியல. இடையில சொன்ன டெய்லி நடக்கிற விஷயங்கள் நான் இங்கே வந்து வீடியோவை போடுறேன்னு, ஆனால் 1000 விஷயங்கள் நடக்குது. நான் இங்கே ஒரு 4-5 விஷயங்கள் மட்டும் சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஸோ இங்கே டெய்லி 1000 விஷயங்கள் நடக்கும்போது நான் 1-2 விஷயங்கள் சொன்னேன்னா உங்களுக்கு எப்படி புரியும்? ஸோ அதனால விட்டுட்டேன். அவங்களும் இதை பண்ணாதேங்கிற மாதிரி தான் சிக்னல் கொடுத்தாங்க. சரி, நான் விட்டுட்டேன். ஏன்னா இவங்களுக்கு அடங்கினவங்க தானே நான். என் பொண்ணு தான் இது அத்தனையும் பார்த்துட்ருக்கா. இவ தான் சாட்சி, வேறு எந்த சாட்சியும் என்கிட்ட இல்லை. நாங்களும் டெய்லி அத்தனையோ நடக்குது, அத்தனையும் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கணும்னா முடியாது. நீங்கள் வந்து வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும் கூட அத்தனை நடக்குது. இவனுங்களே சொல்கிறானுங்க இதெல்லாம் வெளிப்படுத்தணும்னு சொல்கிறாங்க, ஆனால் அளவாக வெளிப்படுத்தணுமாமா. சரி பார்ப்போம் இன்னும் எவ்வளோ நாளைக்குன்னு. ஆனால் என்னால் முடியல, ரொம்ப நாள் முடியாது. இப்படியே போனால் நான் செத்துருவேன். அவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது.